எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 6 சொல்லித்தரேன். இன்டகிரல் sin cube x cos square x dx. ஸோ sin cube x வந்து இப்போ sin square x இன்ட்டு அந்த sin x இந்த இடத்துல போடுறேன். அது ஏன் நான் சொல்கிறேன், நான் sin x dxன்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒரு cos square x. ஸோ இந்த sin square xையுமே நம்ம cos square x ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. 1 மைனஸ் cos square x வந்து sin square x. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே இன்ட்டு cos square x. இந்த இந்த sin cube xல ஒரு sin x இங்கே எடுத்தோம் இல்லையா, அந்த sin x dx. ஸோ இதில் வந்து எதுக்காக நம்ம ஒரு sin x மட்டும் எடுத்திருக்கோன்னா, இப்போ நம்ம அஸ்யூம் பண்ணி தான் பண்ண போகிறோம். லெட் cos x ஈக்குவல் டு tன்னு அஸ்யூம் பண்ண போகிறோம். டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x. cos x டிஃபரன்ஷ் பண்ணால் மைனஸ் sin x dx ஈக்குவல் டு t டிஃபரன்ஷ் பண்ணுறப்போ dt. ஸோ இப்போ இதில் வந்து அந்த cos sin x dx இந்த இடத்துல இருக்குது, அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் சைன் இங்கே கொண்டு போயிடலாம். sin x dx ஈக்குவல் டு மைனஸ் dt. ஸோ இப்போ இதை தான் இந்த இன்டகிரேஷனில் இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்து இப்போ இன்டகிரல் 1 மைனஸ் cos x வந்து t அசியம் பண்ணால t ஸ்கொயர், இங்கே ஒரு t ஸ்கொயர், cos ஸ்கொயர்னா t ஸ்கொயர், sin x dx வந்து மைனஸ் dt, அதனால் மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம், இன்டூ dt. ஸோ இப்போ இந்த இன்டகிரலில் வந்து இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே போடுறேன். மைனஸ் இன்டகிரல் 1 இன்ட்டு t ஸ்கொயர் dt. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்டகிரல் t பவர் 4 dtன்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் இதுக்கு வந்து அந்த x பவர் n ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். x பவர் n + 1 பை n + 1. ஸோ மைனஸ் t பவர் 2 + 1 t கியூப் பை 3. ஸோ இது t பவர் 4னா 4 + 1 5, t பவர் 5 பை 5. ஸோ டீலேயே ஆன்சர் இருக்கக்கூடாது. நம்ம டி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல காஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கனால மைனஸ் காஸ் கியூப் டிவைடட் பை 3 காஸ் கியூப் எக்ஸ், காஸ் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கலாம், காஸ் கியூப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் 5x பை 5. ஃபைனலாக ப்ளஸ் சி போடணும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next second subdivision. Integral sin x by sin of x plus a. So dx. ஸோ இதில் வந்து நம்ம let x plus a வந்து tன்னு எடுத்தோன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dx, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், ஈக்குவல் டு dtன்னு ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல டி போட்டோம்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இப்போ இந்த ஏ இந்த பக்கம் கொண்டு போகிறோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் ஏ. ஸோ இது எல்லாமே இப்போ டீயில் நம்ம மாற்ற போகிறோம். இன்டகிரல் சைன் டி மைனஸ் ஏ டிவைட் பை சைன் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னா சைன் டி, டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டிடி. ஸோ இது சைன் ட்ரிக்னாமெட்ரியில் சைன் ஏ மைனஸ் பிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். sin of a minus bக்கு sin a cos b minus cos a sin b. ஸோ இதில் t மைனஸ் ஏன்னு இருக்கிறனால இப்போ இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். a இருக்கிற இடத்துல t இருக்குது, b இருக்கிற இடத்துல a இருக்குது. ஸோ இன்டகிரல் sin a cos b sin t cos a மைனஸ் cos a sin b cos t sin a dt. இங்கே பை sin tன்னு இருக்குது, அது இதுலேயும் போட்டுக்கலாம், sin t இங்கேயும் போட்டுக்கலாம். ஸோ sin t கேன்சல் ஆகிடும், cos a மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆகும்னா cos a கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டோன்னா இன்டகிரல் dt மட்டும் இருக்கும். மைனஸ் இதில் காஸ் டி பை சைன் டி காட் டின்னு இருக்கும், மைனஸ் சைன் ஏ கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தோம்னா இன்டகிரல் காட் டி டிடின்னு இருக்கும். இன்டகிரல் டிடி வந்து காஸ் ஏ கான்ஸ்டன்ட், ஸோ காஸ் ஏ இன்டகிரல் டிடி வந்து டி.
மைனஸ் sin a கான்ஸ்டன்ட். ஸோ cot t இன்டகிரேட் பண்ணோன்னா log of sin t, log modulus sin t. இது இன்டகிரேஷன் ஃபார்முலாலாம் கொடுத்துருப்பேன். ஸோ t வந்து நம்ம x ப்ளஸ் ஏன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கனால cos a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் sin a log of sin t. ஸோ டீயும் இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ் காஸ் ஏ ப்ளஸ் ஏ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ லாக் சைன் டி இருக்கிற இடத்துல லாக் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே இப்போ கான்ஸ்டன்ட்டோட ஆட் ஆகிருக்கனால இந்த ஏ காஸ் ஏ ப்ளஸ் சி இந்த எல்லா கான்ஸ்டன்ட் ஒன்றா சேர்த்து எழுதலாம். எக்ஸ் காஸ் ஏ இதுக்கு C1 நேம் கொடுத்தோன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் சி, இது C1 இது C2 நேம் கொடுத்தா எல்லா கான்ஸ்டன்ட் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ எக்ஸ் காஸ் ஏ மைனஸ் இது சைன் ஏ லாக் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி வந்து C1 ப்ளஸ் C2. ஸோ இது எல்லாமே ஒரே கான்ஸ்டன்ட்டாக நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இன்டகிரல் dx by 1 plus tan x. ஸோ இன்டகிரல் dx by tan x sin x by cos x எழுதலாம். ஸோ sin x by cos x. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே cos x plus sin x by sin x cos x வரும். இன்டகிரல் dx by இங்கே cos x மல்டிப்ளை ஆகிடும். cos x plus sin x by cos x. ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் நியூமரேட்டர் போய்டும். இன்டகிரல் cos x டிவைடட் பை cos x plus sin x dx. ஸோ இப்போ cos x plus sin x நம்ம டீன்னு அசியூம் பண்ணோன்னா இப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம். லெட் cos x plus sin x ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணோன்னா cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ இன்ட்டு dx ஈக்குவல் டு dt. ஸோ இதில் வந்து cos x இருக்குது மைனஸ் sin x இல்லாதனால இப்போ இந்த பார்ட்டு நம்ம இங்கே டீன்னு அசியூம் பண்ணுறப்போ இந்த பார்ட்லாம் தேவைப்படும். ஸோ அதில் இங்கே cos x மட்டும் தான் இருக்குது, மைனஸ் sin x இல்லாதனால இந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு cos x-ஓட ப்ளஸ் sin x மைனஸ் sin x ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இப்போ இதில் ஒரு ரெண்டு 1/2 cos x இதுக்கும் தேவைப்படும் இதுக்கும் தேவைப்படுறதுனால ஒரு 2 cos x மல்டிப்ளை பண்ணி ஒரு டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நம்மளால் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி இந்த ஒரு சில சம் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஃபைனல் ஆன்சர் வரும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 cos x by 2 பண்ணிக்கோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. இங்கே sin x தேவைப்படுறதுனால ப்ளஸ் sin x மைனஸ் sin x ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கணும். டிவிஷனில் அப்படியே தான் இருக்கும். cos x ப்ளஸ் sin xன்னு இருக்கும் இன்ட்டு dxன்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வந்து இந்த 2 cos x இப்போ இந்த 1/2 வெளியில் எடுத்துகிட்டு 2 cos x இங்கே இருக்கிற ஒரு ப்ளஸ் sin x அது எடுத்துக்கலாம். இன்னொரு cos x இருக்குது. இதை cos x ப்ளஸ் cos xன்னு எழுதலாமா? ஸோ ஒரு cos x வந்து இங்கே எடுத்துருக்கேன், இன்னொரு cos x இந்த cos x வந்து இங்கே எடுத்துக்கலாம். cos x இந்த மைனஸ் sin x இருக்குது, மைனஸ் sin x இப்போது டிவைடட் பை இப்போ இந்த cos x ப்ளஸ் sin x ரெண்டுத்துலேயுமே தான் காமன், அதனால் இதுக்கும் எழுதிக்கலாம் இதுக்கும் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு இன்டகிரேஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், dxன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே இதுக்கும் காமன் cos x ப்ளஸ் sin x dxன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் cos x ப்ளஸ் sin x இது பண்ணால் இந்த டேர்ம் ஒரே டேர்ம்னால கேன்சல் ஆகிடும். வெறும் இன்டகிரல் 1/2 இன்டகிரல் dx மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல cos x ப்ளஸ் sin x தான் நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருக்கனால அந்த ஸ்டெப் இதில் யூஸ் பண்ண போகிறோம். மைனஸ் sin x cos x இந்த ஃபார்முக்கு இங்கே வந்துருச்சு dxன்னு. ஸோ இந்த ஃபுல் ஸ்டெப்பும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிறனால இது எல்லாமே சேர்ந்து dtன்னு ஆகிடும். ஸோ இன்டகிரல்
ப்ளஸ் இன்டகரல் டிடின்னு ஆகிடும். இதை நம்ம டீன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இன்டகரல் டிஎக்ஸ் பை அது ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இருந்தால் அதை லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது லாக் டீன்னு ஆகிடும். இன்டகரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ்ன்னு ஆகிடும். 1/2 இன்டகரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸு ப்ளஸ் இது வந்து லாக் டி. டீலேயே ஆன்சர் இருக்கக்கூடாது. நம்ம என்ன டீன்னு அசியூம் பண்ணியிருக்கிறோம்னால காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்கிறனால அந்த இடத்துல அது போடணும். 1/2 1/2 x/2 1/2 into x plus log of t வந்து நம்ம cos x plus sin x பண்ணியிருக்கோம். அதனால log t cos x plus sin xன்னு எடுத்துக்கணும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம். x/2 ப்ளஸ் 1/2 log of modulus of ஃபார்முலாவில் cos x plus sin x. ஸோ ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட் எல்லா கான்ஸ்டன்ட் சேர்ந்து ஒன்றா சீனு ஒரே கான்ஸ்டன்ட்டாக சீனு போட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.